சொந்த வீடு எதுக்கு அவசியம்? உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்து இறக்கக்குள்ள சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி, சொந்த வீடுன்னு பேசினா ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரி. கடைசி வரை சொந்த வீடு இல்லாதவன் அவன் நரகத்தில் வாழ்ந்துட்டு போன மாதிரி தான். நீங்க 15 வருஷம் முன்னாடி வீடு கட்டியிருக்கீங்க இல்லையா? கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? 8 வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் சொந்த வீடு ஒரு தொகுப்பு வீடு கட்டினேன், கவர்மெண்ட்ல இருந்து தந்த வீடு. அதோட சேர்த்து இப்போ ஓரளவுக்கு பெரிய வீடாக கட்டிது. நீங்க வாடகை வீட்டில் இருந்தப்போ வருத்தப்பட்டிருக்கீங்களா? என்னடா இது நம்மளால வீடு கட்ட முடியல? ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். சொந்த வீட்டில் இருக்க முடியாது, கடைசி வரை அப்படியே போயிருவோமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் கடவுள் பேரில் சொல்லி சொந்த வீடு கட்டிட்டேன். வீடு கட்டி பால் காய்ச்சி குடியேறின அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க? நேராக ஒரே நாள் நைட்லேயே வானத்துக்கு போன மாதிரி சந்தோஷப்பட்டேன். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. புது கார் வாங்குறீங்களா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. கல்யாணம் நிச்சயம் ஆகுதா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வெக்கேஷன் போகிறீங்களா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்கிறீங்களா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. 99% நம்மளுடைய கனவு ஏன் நினைவாகிறது இல்லைன்னா, நம்ம ரொம்ப சீக்கிரமாக அடையிறதுக்கு முன்னாடியே வாய் திறந்து சொல்லிடுவோம், தவறான மனிதர்கள்கிட்ட தவறான நேரத்தில். நண்பர்கள்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. புது கார் வாங்குறீங்களா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. கல்யாணம் நிச்சயம் ஆகுதா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வெக்கேஷன் போகிறீங்களா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்கிறீங்களா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. 99% நம்மளுடைய